சற்றுமுன் வெளியான தகவல் 2 கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கீங்களா? அப்போ கண்டிஷன் இதுதான். அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதிய ரேஷன் கார்டுகள் குறித்து 2 விதமான தகவல்கள் கடந்த 2 நாட்களாகவே சோசியல் மீடியாவில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து கோரிக்கை ஒன்று பொதுமக்களிடமிருந்து எழுந்துள்ளது. அது என்ன? நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 வழங்குவதையொட்டி புதிய ரேஷன் கார்டுகள் பலருக்கும் வழங்கப்படாமல் இருந்தது. ஆனாலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு அதிகாரிகள் நேரடியாகவே சென்று ஆய்வு செய்திருந்தனர். இந்த திடீர் ஆய்வுக்கு காரணம் 2 பேருக்கு ஒரு ரேஷன் கார்டு வேண்டும் என்பதற்காகவே தாய் தந்தையர் பெயரில் பலர் விண்ணப்பித்து விட்டார்களாம். அதாவது ஒரே வீட்டில் வசிப்பவர் பெற்றோர் பெயரில் ஒரு கார்டும் மகன் மருமகள் பெயரில் மற்றொரு கார்டும் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்களாம். அதனால்தான் விண்ணப்பிக்கும் எல்லாருக்குமே புது ரேஷன் அட்டைகள் தந்துவிடாமல் தங்களுக்கு வந்து சேரும் விண்ணப்பங்களின் தகுதியான அட்டைகளை தேர்ந்தெடுக்க விண்ணப்பத்துடன் இணைத்திருக்கும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதையெல்லாம் அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். பின்னர் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் வீடுகளுக்கே நேரடியாகவே சென்று அந்த வீட்டையும் ஆய்வு செய்தார்கள். அதன்படி அவர்களின் கிச்சனில் கேஸ் சிலிண்டர் 1 இருக்கிறதா அல்லது 2 இருக்கிறதா, கேஸ் அடுப்பு எத்தனை இருக்கிறது, அது யார் பெயரில் பதிவாகியுள்ளது என்றாலும் என்னெல்லாம் ஆய்வு நடத்தியிருந்தார்கள். இந்த ஆய்வுகள் முடிந்ததுமே புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைவருக்கும் கார்டுகள் விநியோகிக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டது. இந்நிலையில் புதிய ரேஷன் கார்டுகள் குறித்து மற்றொரு புது தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது மகளிர் உரிமைத் தொகை பெற ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களும் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கிறார்களாம். பெற்றோருடன் இல்லாமல் ஒரே வீட்டில் வேறு தளத்தில் அல்லது தனியாக வசிப்பவருக்கு புது கார்டு வழங்குவதில் ஆட்சேபம் இல்லை. ஆனால் விண்ணப்பித்தவர்களின் வீடுகளில் ஆய்வு செய்ததில் ஒரே முகவரியில் வசிக்கின்றன 2 முதல் 3 கேஸ் இணைப்புகளும் உள்ளன. இதனை தடுப்பதற்காகவே மின் கணக்கீடு அட்டை, சொத்து வரி ரசீது ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்களாம். எனவே பொது விநியோக திட்ட இணையதளத்தில் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது திருமண சான்று, சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது, ஆதார் நம்பர் போன்றவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படியே புதிய கார்டு வழங்கும் பணிகளில் அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் ஆய்வு சொல்லும்போது கரண்ட் பில் அட்டை, சொத்து வரி ரசீது போன்றவற்றையும் கேட்டு வாங்கி பரிசோதிக்கிறார்கள். புது கார்டுக்கு விண்ணப்பித்த பணியாளர்கள் தகுதியான நபர்களா என்பதை உறுதி செய்யவே இந்த கரண்ட் பில், கார்டு, சொத்து வரி ரசீது ஆவணங்கள் கேட்கப்படுகின்றன. தனி வீட்டில் வசிப்பவர் கேஸ் ரசீது வழங்கினால் போதுமானது. ஒப்புதல் அளிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு விரைவில் புதிய கார்டுகள் வழங்கப்படுமாம். இப்படி ஆவணங்களை பதிவேற்றம் செய்ததுமே சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் முகவரியில் உணவு வழங்கல் அதிகாரிகள் ஆய்வு செய்து தனி கிச்சன் வசிப்பதை உறுதி செய்து ரேஷன் கார்டு வழங்க பரிந்துரை செய்வார்கள். அதற்கு பின்பு ரேஷன் கார்டு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படும். இந்த பணிகள் அனைத்துமே 30 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மண்ணெண்ணெய் வாங்கக்கூடிய கார்டுதாரர்களின் வீடுகளில் உண்மையிலேயே கேஸ் இணைப்பு இல்லையா என்பதை ஆய்வு செய்யுமாறு ஏற்கனவே உணவு வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இப்போது விண்ணப்பித்த தகுதி வாய்ந்த அனைவருக்குமே புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் மேற்கொள்ளும் இந்த அதிரடிகள் பொதுமக்களிடமிருந்தே நம்பிக்கையை தந்து வருகிறது. ஆனால் அதே சமயம் ஒரு சிலர் முறைகேடாக கார்டு பெறுவதை காரணம் காட்டி தகுதியான நபருக்கு ரேஷன் கார்டு வழங்குவதை தாமதிக்கக்கூடாது என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.